ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 55 நிமிடங்கள். இன்று 14ஆம் தேதி 10ஆம் மாதம் 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். அவர் இந்திய ஊழியங்களையும் முடித்துக்கொண்டு சுகபல ஜீவனோடு திரும்பமாக லண்டனுக்கு வந்திருக்கிறார். அவருடைய காலநிலைகள், அங்குள்ள உணவு நிலைகள், தண்ணி நிலைமைகள் எல்லாம் அவரை பாதிக்காதபடி கர்த்தர் காத்து கொண்டார். திருப்பி கூட்டியந்து சுகபலனாக லண்டனுக்கு தன்னுடைய ஊழியங்களுக்காகவும் குடும்பத்துடனும் இணைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தர் கொடுத்து அந்த சுகபல ஜீவனுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் திரும்பமாக கூட்டி சேர்த்த பத்திரமாக கூட்டி சேர்த்த அந்த நன்றிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை புறப்படுப்பார். இந்த நாளிலும் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக 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 அதிகமாய் செய்து முடித்து விட்டார். அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே அவருக்கு மகிமை. அதைத்தான் அவர் விரும்புகிறார். அதற்காகவே யாவற்றையும் செய்து முடித்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் கேட்காமல் இருக்கும் பொழுது, உமக்கு விரோதமாய் நாங்கள் இருக்கும் பொழுது, கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஈவன் நாங்கள் மரித்தவர்களாய் இருக்கும் பொழுது, நீர் எங்களை தேடி வந்து எங்களை உயிர்ப்பித்தீர். உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்தியாவிலே நீர் செய்த சகல அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதையும், உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதையும் அதிசயங்கள் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய் உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது மரித்த யாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலெல்லாம் உயிர்த்தெழுதல் தேவையோ அந்த இடத்திலே இந்த வார்த்தைகள் கடந்து சென்று உயிர்ப்பிப்பதாக, புதுப்பிப்பதாக, கட்டுவதாக, நாட்டுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியவான்களை எடுப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரிக்க எல்லோரும் மரித்தவர்கள் என்றும். அப்ப கவனிங்கள், அவர் ஒருவர் மரித்திருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் மரித்து போனோம். நம்முடைய எல்லா மரணங்களும் மரித்து போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், பில்லிசூனிய கட்டுக்களா இருக்கலாம், அவைகள் எப்பேற்பட்டவைகளா இருந்தாலும் சரி, சாபங்களா இருக்கலாம், பரம்பரையாய் வந்த சாபங்களா இருக்கலாம், பரம்பரையா வருகிற குணாதிசயங்கள். இப்ப பார்ப்பீர்களானால் சில பேருக்கு கோபம் இருக்கும், அது பரம்பரையா இருக்கும். எரிச்சல், எதை சொன்னாலும் ஒரு எரிச்சல் ஏற்படுத்துகிற ஒரு ஆவி. இப்படியாய் அநேக காரியங்கள். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அங்கே விடுதலை இல்லை. எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை பெற்றாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பங்களிலே அதிகமாய் கிரியை செய்வது பிரிவினைகள். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். இவர்கள் மத்தியிலே புரிந்துணர்வில்லை. அதனால் அங்கே பிரிவினைகள். ஒருவரை குறித்து ஒருவர் உண்மையான நேசம் இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம் என்பதாக வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. அல்லாமல் உண்மையாக ஒரு என்ஜாய்மெண்ட். வா, வாட் அ லைஃப் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நம்மால் என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு செகண்டும் நம்மால் என்ஜாய் பண்ண முடியும். ஏனென்றால் அப்பேற்பட்ட
வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னத்தை சொல்லவில்லை என்றால், ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் ரூமை போட்டுட்டு ஏதோ ஒரு பீச்சுக்கு முன்னால இருந்து என்ஜாய் பண்றதை சொல்லவில்லை. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நல்லது. ஆனால் அதை விட ஒவ்வொரு செகண்டும் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே தேவனையும் அவர் கொடுத்த எல்லா விதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் உணர முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஆமேன். எந்த இடத்தில் இருந்தாலும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? தேவனை என்ஜாய் பண்ண முடியும். ஏனென்றால் அவ்வளவாய் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அப்ப நாம் எல்லோருக்காகவும் அவர் ஒருவர் மரித்திருப்பாரானால் நாம் எல்லோரும் மரித்தோம் என்பதாகும். அப்ப நம் எல்லோருக்காகவும் அவர் மரித்தபடியினால் நாம் எல்லோருடைய வாழ்க்கையில இருக்கிற பிசாசு கொண்டு வந்த சகல கிரிகைகளும் அவரோடு கூட மரித்து போய்விட்டது. ஆமேன். இதை நீங்கள் தியானிப்பீர்களானால் பெரிதான சமாதானம், பெரிதான சந்தோஷம் உங்களை நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் என்றால் தேவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இனிமேல் பழைய வாழ்க்கைக்கென்று அல்லது பழைய சுபாவத்துக்கென்று அல்லது பழைய நோக்கங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று தங்களுக்கென்று மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைக்கும்படிக்கு அவர் எழுந்ததினால் அவர் உயிர்த்தெழுதப்பட்டதனால் அவரோடு கூட நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை அப்ளை பண்ணி அதிலே வெற்றி கண்டுதான் நான் என்ன செய்கிறேன்? நான் பிரசங்கிக்கிறேன். நான் ஏதோ ஒரு வார்த்தையை நான் காலையிலே தியானித்து விட்டு மாலையிலே உங்களிடத்திலே வந்து இதை சொல்லவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இவைகளை ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணுகிறேன். ஆமேன். ஆகவே என்னுடைய சித்தம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அவர் ஒரே பலியினால் நான் எங்கு போனாலும் எங்கு பிரசங்கித்தாலும் இந்த வார்த்தையை நான் விடுகிறதில்லை. ஏனென்றால் இது மிக முக்கியம். இந்த வார்த்தை என்னை பெரிய அளவிலே விடுதலை ஆக்கிட்டு அவர் கொடுத்த ஒரே பலியினால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன் மனைவி என்கின்ற உறவு, நம்முடைய ஊழியங்கள், வரங்கள், வல்லமைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு நான் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம். ஹல்லேலூயா. ஈவன் பர்சனலா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்று சொன்னால் கணவன் மனைவி எங்களுக்கு இடையில, பிள்ளைகள் எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில எல்லாம் பெரிதான சமாதானம், பெரிதான சந்தோஷம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் worries கிடையாது, எதை குறித்தும் பயம் கிடையாது. ஆமென். ஏனென்றால் ஒரே பலியினால் அவர் பூரணமாக்கி விட்டார். ஆமென். இனிமேல் நாங்க செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. மாறாக அதை விசுவாசித்தால் செய்து முடிந்தாயிற்று என்பதை நாங்கள் மனக்கண்களிலே பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போமானால் இதற்கு மேலே சத்துருவானவனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்ய முடியாது. இன்னும் கிடைக்கல, இன்னும் நடக்கல என்று நினைக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் அந்த இடத்திலே அழகாய் குந்தி இருந்து நல்லாக தன்னுடைய கிரிகையை செயல்படுத்த முடியும். ஏனென்றால் அது அவவிசுவாசம். ஆனால் எல்லாம் நடந்தாயிற்று, எல்லாம் முற்று பெற்றாயிற்று, எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று, எல்லாம் பூரணப்பட்டாயிற்று. ஆகவே உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி பாருங்கள். அந்த இடத்திலே பிசாசானால் கிரிகை செய்ய முடியாது. கணவன் நல்லா இல்லை, மனைவி நல்லா இல்லை, ஐயையோ ஏன் தான் இந்த கணவனோ, ஏன் தான் இந்த பிரச்சனையோ, ஏன் தான் இந்த போராட்டமோ என்றெல்லாம் நாம் ஏன் நினைக்கிறோம் என்றால் இன்னும் பூரணப்படவில்லை என்று நினைப்பதனால். எவ்வளவுக்கு நாங்கள் அதை நினைக்கிறோமோ அவைகள் இன்னும் அதிகமானதை தவிர குறையவில்லை. ஏனென்றால் எண்ணத்தை நாங்கள் நினைக்கிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு பூரணமானோம், என்னுடைய மனைவி பூரணமானால், என்னுடைய கணவன் பூரணமானார், நாங்கள் கையிட்டு செய்கிற
காரியங்கள், வேலைகள், பிசினஸ்கள் இவைகள் எல்லாம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. நாங்கள் கையிட்டு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் பூரணமாக்கப்பட்டது. நாங்கள் போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். நமக்கு தேவையான வரங்கள், வல்லமைகள் எல்லாம் எமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஏனென்றால் உங்களோடு உலகத்தின் முடி பரியந்தமும் சதா நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். அப்ப தனிப்பட்ட முறையிலே எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சகல அதிகாரத்தோடும் வல்லமைகளோடும் வரங்களோடும் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள் இருந்து அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். ஆமென். ஆகவே நான் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து போவோமானால் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஆகவே கவனியுங்கள், இங்கே அவர் மரித்தபடினால் நாங்கள் எல்லோரும் பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், குறைவா எல்லாம் நாங்கள் எல்லோரும் எங்களோடு கூட இருக்கிற எல்லாம் மரித்ததென்று அர்த்தம். அதே சமயம் அவர் உயிர்த்தெழப்படும் பொழுது எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். எல்லா நன்மையும் உயிர்ப்பிக்கப்பட்டது, எல்லா மேன்மையும் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். பாவ சுபாவம் மரித்து போனது, இப்பொழுதோ தேவ சுபாவம் நம்மை மேற்கொண்டது. ஆமென். எல்லா குறைவுகளும் மரித்து போயிட்டு இப்பொழுது அவருடைய நிறைவு நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படியாக நாங்கள் தியானிக்கும் பொழுது எண்ணத்தை நாங்கள் தியானிக்கிறோமோ அது நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். அப்ப பிழைத்திருக்கிறவர்கள் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கவனிங்கள், பிழைத்திருக்கும்படிக்கு என்று தமிழிலே இருக்கிறது. ஆனால் சரியான அர்த்தம் எப்படி என்றால் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி, எல்லா விதத்திலும் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் மரித்து உயிர்த்தெழப்பட்டார். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். ஆகையினால் 16வது வசனம், இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். என்னுடைய கணவனை நான் மாமிசத்தின்படி அறிய மாட்டேன், அவருக்குள்ளே அந்த குறைவு இருக்கு, இந்த குறைவு இருக்கு என்று நான் பார்க்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். தேவனால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று மனைவி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் கணவன் புதுப்பிக்கப்பட்ட அந்த கணவனுடைய சாயல், கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்படியே மனைவியை கணவன் பார்க்கும் பொழுது, என்னுடைய மனைவி புதுப்பிக்கப்பட்டால், மாமிசத்தின்படி அல்ல ஆவியின்படி தேவன் செய்து முடித்ததன்படி புதுப்பிக்கப்பட்டால் என்று பார்க்கும் பொழுதுதான் நான் விசுவாச கிரியை செய்கிறேன். அப்படி நான் பார்க்கும் பொழுது அப்படியே கணவன் மாற்றப்படுவார். ஆமென். பிள்ளைகளையும் அப்படியே பார்க்கும் பொழுது அவன் அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு என்றெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் என்னத்தை பார்த்தோமோ அந்த குறைகள் நிச்சயமாய் பிள்ளைகளை மேற்கொள்ளும். மாறாக அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருந்து, உலக கிரியையிலிருந்து, சத்துருவின் கிரியையிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவன் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது அப்படியாய் மாறும். அல்லேலூயா. கவனிங்கள், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை மாமிசத்தின்படி அறிந்து கொண்டால் அவருக்கு சில என்ன இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு கிறிஸ்து போக வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும், நடந்து போக வேண்டும், இல்லை கழுதையில் போக வேண்டும், அதற்கு டைம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது நாங்கள் அப்படி அல்ல. மாத்திரமல்ல, எருசலேம் அல்லது அங்கே யூதேயா அந்த இடங்களை விட்டு அவரால் அப்பால் செல்ல முடியவில்லை. அங்கே சென்று வேற வெளிநாடுகளுக்கு சென்று அவரால் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. மாத்திரமல்ல, லிமிட்டேஷன் இருந்தது, அவருக்கு டயர்ட் இருந்தது, அவருக்கு பசி இருந்தது. ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி கிறிஸ்துவை இனிமேல் அறிய மாட்டோம்.
ஏனென்றால் அப்படி அறிவோமானால் அங்கே லிமிட்டேஷன் இருக்கிறது. ஆகவே மாமிசத்தின்படி இனிமேல் நாங்கள் கிறிஸ்துவை கூட அறிந்து கொள்ள மாட்டோம். அப்ப நாங்கள் எவ்வளவு நிச்சயம் மற்றவர்களை நாங்கள் மாமிசத்தின்படி அறியக்கூடாது. கிறிஸ்துவையே நாங்கள் மாமிசத்தின்படி அறிய மாட்டோம் என்றால் மற்றவர்களை கூட நாங்கள் மாமிசத்தின்படி அறியக்கூடாது. அப்படி அறிவோமானால் அங்கே லிமிட் வருகிறது. அங்கேதான் கவலை, கண்ணீர், வேதனை வருகிறது. அங்கேதான் பிசாசு கிரிகை செய்கிறான். ஆகவே இனிமேல் நாங்கள் மாமிசத்தின்படி யாரையும் அறிந்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் இயேசு மரித்தபடியினால் எல்லோரும் மரித்தார்கள். இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அப்ப ஏன் அவர்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? தவறான சுபாவத்திலே அல்லது தவறான கிரியை நடப்பிக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்பிரிக்கன்ஸ் பிளாக் பீப்புளை அவர் விடுதலை ஆக்கியும் அவர்கள் அதை அறியாதபடியினால் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கியும் 100 வருடங்கள் அவர்கள் அதை அறியாமல் இருந்தபடியினால் தொடர்ச்சியாக 100 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அதே போலத்தான் அநேகர் அறியாதபடியினால் இன்னமும் வாருமையா தாருமையா என்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே அல்லாமல் அவர் மரித்தபடியினால் எல்லோரும் மரித்தார்கள். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டபடினால் நாங்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இதை அறிவிக்கும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாறாக நாங்கள் தவறாக சுவிசேஷம் சொல்லுகிறோம். இதுதான் சுவிசேஷம். நீங்கள் அவருக்குள்ளாய் எல்லாரும் மரித்து போனீர்கள், இப்பொழுதோ அவருக்குள்ளாய் நீங்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை போலவே அவர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது செயல்படுவது நீங்கள் அல்ல, உங்களுடைய பழைய சுபாவம். ஆனால் புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதியவர்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்பதை அறிவிப்பதே சுவிசேஷம். அதுதான் நற்செய்தி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, மரித்து போயின. இப்பொழுதோ எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பழையவைகள் ஒளிந்து போயின என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதோ எல்லா விதத்திலும் எல்லாவிட்டாலும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் புதுப்பிக்கப்பட்டாயிற்று. ஆமென். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாங்கள் கொடுக்கிற காணிக்கை நிமித்தம் அல்ல, நாங்கள் செய்த கிரியை நிமித்தம் அல்ல, நாங்கள் அதிகமாய் பாடினதனால் அல்ல, அதிகமாய் உபவாசம் இருந்ததனால் அல்ல, அதிகமாய் ஜெபித்ததனால் அல்ல. இவையெல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பினால், கிருபையினால், இரக்கத்தினால் இவைகள் உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவ மூலமாய் நம்மை பிதாவுக்கு ஒப்புரவாக்கி என்றால் பிதாவுக்கு நமக்கும் இடையிலே சமாதானம் உண்டாயிற்று. இனிமேல் பிதா நம்மோடு இருக்கிறார், நாங்கள் பிதாவோடு இருக்கிறோம். ஆமென். நம் மத்தியிலே எந்த பிரிவினையும் இல்லை. எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. அப்ப நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்றால் இதுதான் சுவிசேஷம். நாங்கள் போய் மகனே மகளே, உன்னை தேவன் நேசிக்கிறார், தேவன் உன் மத்தியில் வந்து விட்டார், தேவன் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உன்னுடைய பழைய சாப வாழ்க்கை, உன்னுடைய பழைய கிரிகைகள், சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், பிசாசின் கட்டுக்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். ஆமென் என்று நற்செய்தி சொல்லும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர்கள் இன்னும் நாங்கள் என்ன செய்யப்படவில்லை,
நாங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வேதனையில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம், தேவன் தூரமா இருக்கிறார் என்ற எண்ணங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் நம்மை புறம்பே தள்ளவில்லை. தேவன் மறுபடியும் நம்மை ரீஸ்டோர் பண்ணி விட்டார். ஆதாமுடைய பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். பிசாசனுடைய சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஈவன் நியாய பிரமாணத்தினால் வந்த சாபங்களில் இருந்தும் நம்மை அவர் விடுதலை ஆக்கிவிட்டார். ஆமேன். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். கவனியுங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களே கால தொடக்கம் மாலை வரை நான் பாவி, நான் பாவி, நான் படும் பெரும் பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணுகிறதில்லை. ஏனென்றால் உலகத்தாருடைய சகல பாவங்களுக்காகவும் இயேசு மரித்து விட்டார். ஆகவே இனிமேல் பிதா உலகத்தாருடைய பாவங்களை எண்ணுகிறதில்லை, நினைக்கிறதில்லை. ஏனென்றால் அதற்கு தேவையான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப உலகத்தார் எல்லாரையும் கிறிஸ்து மூலமாய் பிதா ஒப்புரவாக்கி விட்டார். ஒப்புரவாக்கி விட்டு நமக்கு கொடுக்கிறார். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை உங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப நம்முடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவன் யாரின் மேலும் கோபமா இல்லை, எரிச்சலா இல்லை. தேவன் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒப்புரவாக்குதல் முடிந்து போயிற்று. கிறிஸ்து என்றைக்கு மரித்தாரோ அதன் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் பிதா தம்மோடு கூட உலகத்தை ஒப்புரவாக்கி விட்டார். இதை அவர்கள் அறியவில்லை, தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இப்படியாக வாழுகிறார்கள். தவறான தேவர்களையும் தவறான வழிகளையும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதை அறிவிக்கும்படிக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் நம்மோடு ஒப்புரவாகிவிட்டார். நாங்கள் அதை புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், விசுவாசித்தால் அவரோடு கூட ஒப்புரவாக முடியும். ஆமேன். அவருடைய சைட்டிலே, அவருடைய பகுதியிலே செய்ய வேண்டிய யாவற்றையும் செய்து நம்மோடு அவர் ஒப்புரவாகி விட்டார். இப்பொழுது நாங்கள் அதை அறிந்து தெரிந்து சுவிசேஷம் மூலமாய், வேதத்தை வாசிப்பதன் மூலமாய் அறிந்து தெரிந்து ஒப்புரவாக வேண்டியது, அதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அவர் நம்மோடு ஒப்புரவாகி விட்டார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். என்று ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாக தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் செய்து முடித்தது நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். ஆமேன். அப்ப இவற்றை இலகுவாக அல்லது இலவசமாக அவர் நமக்கு செய்து முடித்து விட்டார். ஆமேன். இதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கவனியுங்கள், உயிர்ப்பித்தார், உயிர்ப்பிப்பார் அல்ல. நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்து அல்லது 3 நாள் தொடர்ச்சியாக இரவு பகலாய் வர்ஷிப் பண்ணி அல்லது 40 நாள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. இது விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம்.
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமென். முடிந்து போயிற்று, அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். எந்த நாள் கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, எந்த நாள் கிறிஸ்து மரித்தாரோ அவரோடு கூட மரித்து போனோம். எந்த நாள் கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அவரோடு கூட நாங்கள் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். ஆண்டவரே உயிர்ப்பியும் அல்ல. நன்றி ஆண்டவரே, என்னை உயிர்ப்பித்து விட்டீர், குடும்பத்தை உயிர்ப்பித்து விட்டீர், என்னுடைய காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது, என்னுடைய சுகம் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே சுகத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென். இந்தியாவுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சகோதரிக்கு கால்கள் எல்லாமே அழுகி நாற்றம் எடுத்தது. ஆனால் அந்த இடத்துல போய் இயேசுவின் நாமத்தினால் ஒரே பலியினால் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினீர். ஆகவே அந்த பூரண மேற்கொள்ளுவதால் என்று ஜெபித்த பொழுது தேவன் பரிபூரணத்தை கொடுத்தார். அந்த பரிபூரணம் அந்த சகோதரியை, அந்த சகோதரிய காலை மேற்கொண்டது. இப்பொழுது கால் நல்ல சுகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யாராவது பார்த்திருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், காலை வெட்ட வேண்டும், ஏனென்றால் அவ்வளவும் நாறி போய்விட்டது. ஆகவே பிரியமானவர்களே, அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசித்தால், அவருக்குள் பரிபூரணமாக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசித்தால், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுள்ள தயவினாலே தம்முடைய கிருபை கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரியமானவர்களை கவனிங்கள். பிசாசை ஆளுகை செய்யும்படி, பிசாசனுடைய கிரிகளை நிர்மூலமாக்கும்படி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்கிறோம். அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ, சிலர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது அவரோடு கூட உட்காரவில்லை, அவரும் நாங்களும் சேர்ந்து ஒருவராய் உட்கார்ந்திருக்கிறோம். உன்னதங்களிலே ஒரே சரீரம், அவர் தலையாய் அவருடைய சரீரமாய் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியான பொசிஷன்லே இருக்கிறோம், இருப்போம் அல்ல. உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம், இருப்போம் அல்ல. ஆனால் இவையெல்லாம் செய்து முடித்தாயிற்று. ஆனால் நாங்கள் ஜெபித்து 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 அழுது குளறி எப்படியாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அநேகர், நான் இந்த முறை போன பொழுதும் கூட அநேகர் எனக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். நான் மறுபடியும் ஜெபித்து அவருடைய கைகளிலே கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டு வந்தேன். பிரியமானவர்களே, ஏனென்றால் நான் காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவன் அல்ல. என்னுடைய தேவைகள் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் சந்திக்கிறார். எனக்கு எதுவும் தேவை என்று அல்ல. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் ஜெபித்து இதை நீங்கள் இன்னும் பல மடங்கு பெருகுவதாக என்று சொல்லி நான் ஜெபித்து கொடுத்து விட்டு வந்தேன். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கவனியுங்கள். அப்ப தேவன் நாம் கொடுத்ததினால் அல்ல. அநேகர் தேவனை காசு கொடுத்து, தசபாங் கொடுத்து, காணிக்கை கொடுத்து வாங்க நினைக்கிறார்கள். எவ்வளவு அற்பமான காரியம்! இன்றைக்கு உலகம் முழுக்க டீச்சிங் அதுதான். என்னென்றால், எண்ணத்தை கொடுத்தாய் நீ பெருக விதைத்தால் பெருகாருப்பாய், சிறுக விதைத்தால் சிறுகார, இதுதான் முழு டீச்சிங். ஆனால் அது அல்ல. கிறிஸ்து இலவசமாக இனாமாக நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த, கவனிங்கள் என்ன சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, கிறிஸ்துவின் காலத்திலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கவனியுங்கள், மிக முக்கியமான காரியம், கிருபையினாலே, தசம பாகத்தினாலே, காணிக்கையினாலே, அதிகமாய் ஜபித்ததினாலே, அதிகமாய் உபவாசித்ததினாலே என்று அல்ல, கிருபையினாலே.
அந்த கிருபையை விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நமக்கு மீட்பு எல்லாவற்றிலும் இருந்து மீட்பு, பிசாசின் கிரிகள், வறுமைகள், வேதனைகள், துன்பங்கள், தடைகள், தாமதங்கள், நோய்கள், நொடி, இவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, மீட்பு கிடைத்து விட்டது. கவனிங்கள், ஒரு பாவத்தினால் எல்லா விதமான சாபமும் நம்மை மேற்கொண்டது. ஒரு கீழ்ப்படியாமையினால் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடியினால். ஆனால் இப்பொழுதோ 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முழுமையாய் கீழ்ப்படிந்தபடியினால் என்ன ஆயிட்டான்? எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை மேற்கொண்டே ஆக வேண்டும். ஆமென். ஒரு ஆதாம் விட்ட பிழையினால் சகல ஆசீர்வாதத்தையும் இழந்து போனோம். 2வது ஆதாம் வந்து பூரணமாய் கீழ்ப்படிந்தபடியினால் இப்பொழுதோ சகல ஆசீர்வாதங்களும் நம்மை மேற்கொண்டே ஆக வேண்டும். சகல சுகங்களும், சமாதானங்களும், சந்தோஷங்களும் நம்மை மேற்கொண்டே ஆக வேண்டும். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்ப ரெக்வயர்மெண்ட் என்ன? அவர் கிருபையாய் கொடுக்கிறார், விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய கிரியையினால் உண்டானதல்ல, நம்முடைய தசபான் காணிக்கையினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஈவு என்றால் கிஃப்ட். தேவன் நமக்கு கிஃப்டாக, இனாமாக, ஃப்ரீயாக கொடுத்த காரியம். விடுதலை நமக்கு ஃப்ரீயாக வந்து விட்டது. ஆமென். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த குறைவா இருந்தாலும் சரி, எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவாக்கப்பட்டது. அவர் கொடுத்த ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டோம். ஆமென். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, அப்ப நான் இவ்வளவு கொடுத்தேன், நான் பெருக விதைத்தபடியினால் நான் பெருக அறுக்கிறேன் என்று சொன்னால், இது எப்படிப்பட்ட தேவனாய் நாங்கள் காண்பிக்கிறோம் என்றால், நீ பெருக விதத்தாய் பெருக அறுப்பாய், சிறுக விதத்தாய் சிறுக அறுப்பாய் என்றால் நாங்கள் எப்படிப்பட்ட தேவனாய் காண்பிக்கிறோம் என்றால், அவர் நம்முடைய காசை வைத்துத்தான் செயல்படுவார் என்று நாங்கள் உலகத்துக்கு காண்பிக்கிறோம். அப்படியானால் இது பணக்கார கடவுள். எவ்வளவுக்கு அதிகமாய் பணம் கொடுக்கிறானோ அவனைத்தான் அவ்வளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிற கடவுள். ஏழைகளை இந்த கடவுள் கண்டுகொள்ளவே மாட்டார். ஏனென்றால் ஏழைகளால் எதுவும் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த கடவுள் கடைசி வரையும் கொடுக்காதவனுக்கு கொடுக்க மாட்டார், ஏழைகளை கைவிட்டு விடுவார் என்பதாக நாங்கள் காண்பிக்கிறோம். ஆனால் அவர் என்னத்தை, மணியை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் உலகத்தை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்திலே கொடுத்தால், விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். ஆனால் தேவன் அப்படி கிரியை செய்கிறவர் அல்ல. பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவர்களையே பிழைப்பூட்டுகிற தேவன் நம்மை பிழைப்பூட்டுவது, நம்மை வாழ வைப்பது அதிக நிச்சயமாமே. ஆமேன். அப்ப இந்த வசனங்களை நாங்கள் பூரணமாய் நினையாமல் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு குடு 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 என்று சொல்வோமானால் ஆண்டவரை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம். இவர் பணக்கார கடவுள் என்று சொல்லுகிறோம். இவர் ஏழைகளுக்கு இறங்குற தேவன் அல்ல, ஏழைகளை விடுதலை ஆக்குற தேவன் இல்லை என்று தேவனை அவமானப்படுத்தும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, நான் கொடுத்தபடியினால், நான் அதிகமாய் கொடுத்தபடியினால், நான் என்னுடைய கிரியை நிமித்தம், நான் அதிகமாய் வொர்ஷிப் பண்ணினபடி, நான் அதிகமாய் ஜெபித்தபடி என்று ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரிகையினால் உண்டானதல்ல, நம்முடைய கிரிகையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் கிரிகை செய்து ஒரே பலியை அவர் செலுத்தி நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் பாருங்கள், ஜெபியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமா உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, தேசத்தை தேவன் செய்து முடித்த பூரணம் மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, ஒரே பலியை செலுத்தி நீரே நாம் எல்லோருக்காக மரித்து
மறுபடியும் உயிர்த்தெழுந்து நம் எல்லோரையும் உயிர்ப்பித்தீர். நீர் ஒருவர் மரித்ததினால் நாங்கள் எல்லோரும் மரித்தவர்களானோம். நீர் ஒருவர் உயிர்த்தெழுந்ததினால் நாங்கள் எல்லோரும் மறுபடியும் புதிய மனுஷர்களாய், தேவ மனுஷர்களாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நம்முடைய எதிர்காலம் உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். நம்முடைய குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. தேசங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேலிலே சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சீஸ்பயர் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. அதே போல மற்ற தேசங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஏனென்றால் நீர் பூரணப்படுத்தி இருக்கிறீர். அந்த பூரணம் மேற்கொள்ளுவதாக சமாதானத்துக்கு விரோதமாய், உம்முடைய கிரியைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரிகளும் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக நீர் பெற்றுக் கொடுத்த பரிபூரணம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, தேசத்தை, உலகத்தை மேற்கொள்ளுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. பிதாவோடு மனிதனை ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் மனிதனையும் கர்த்தரையும் ஒப்புரவாக்கினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் கர்த்தரை சித்தமான நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு ஒலிப்பில் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக நினைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வழிபாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை திரும்பமாக இந்திய மண்ணிலிருந்து திரும்பமாக கூட்டி சேர்த்த கிருபைக்காக திரும்பமாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெறுவோம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம்.